திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலகளாவிய பருவநிலை கால மாற்றத்தின் நிமித்தமாக இந்தியாவின் பெருநகரங்களில் இரவு நேர தூக்கத்தினை அதிக அளவில் மக்கள் இழந்து வருவதாக குறிப்பிட்ட ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது நிலவி வருகிற கொடிய வெப்பத்தினுடைய தாக்கமானது பெருநகரங்களில் இன்னமும் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பகலெல்லாம் அதிகப்படியாக பலவிதமான பணிகளில் இருக்கிறவர்கள்தான் பெருநகரங்களில் இருக்கிறார்கள். அதிகப்படியான மக்கள் பணி செய்கிறவர்களாக பகல் நேரத்தில் முழுவதும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் இரவு நேரங்களில் தங்களுடைய தூக்கத்தை போதுமான அளவு பெற்றுக்கொண்டால்தான் அடுத்த நாள் தங்களுடைய பணிகளை தொடர முடியும். ஆனால் தற்பொழுது மிக வேகமான சூழ்நிலையில் செயல்படுகிற பெருநகரங்களில் உள்ள மக்கள் அதிகப்படியாக தங்களுடைய தூக்கத்தை இழந்து தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்ட ஆய்வு தெரிவித்திருக்கிறது. கிளைமேட் சென்ட்ரல் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவின் அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியாவின் பெருநகரங்களில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே அதிகப்படியாக 93 மணி நேரம் ஆண்டுக்கு தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டு தூக்க இழப்பு நேரிடுகிறதாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவின் பெருநகரங்கள் என்று சொல்லப்படுகிற கொல்கத்தா, பெங்களூரு, அதுபோல மும்பை, சென்னை, இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நகரங்களில் அதிகப்படியான தூக்க இழப்பு ஏற்படுகிறதாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் தலைநகர் சென்னையிலே 93 மணி நேர தூக்க இழப்பினால் பாதிக்கப்பட்டு மக்கள் அதிக அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே தலைநகர் சென்னை 93 மணி நேர தூக்க இழப்பினை அடைந்து உலகளாவிய முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிகப்படியான தூக்க இழப்பை சம்பாதிக்கிற பெருநகரங்களில் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை முதலிடத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக மும்பையில் 84 மணி நேரமும், அதுபோல கொல்கத்தாவில் 80 மணி நேரமும் தூக்க இழப்பு நேரிடுவதாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தூக்க இழப்பினால் என்ன நேரிடுகிறது? மனசோர்வு, மன அழுத்தம், அன்றாட வேலையில் பின்தங்கிய சூழல். இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சரீர ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகளுக்குள்ளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆகவே இந்த தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுகிற மக்கள் இதிலிருந்து விடுதலை பெற நல்ல ஒரு கால சூழ்நிலையில், நல்ல ஒரு மனநிலையில் அவர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும். பகல் நேர வெப்பம் அதிகமாக இருப்பதனால் இரவிலே தூக்கம் வராமல் அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் எழவே அதிக கடினமாக பாடுபட வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலை மாற கர்த்தருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிப்போமா? தலைநகர் சென்னைக்காக ஜெபிப்போம். தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு தூக்கத்தினை பெற்றுக்கொண்டு இரவு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நல்ல ஒரு சுகமான இளைப்பாறுதலை ஒவ்வொருவரும் பெற்று இந்த பலவீனத்திலிருந்து, பாதிப்பிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
உலகளாவிய பருவ கால சூழ்நிலை மாற்றத்தினாலே இந்தியாவின் பெருநகரங்கள் என்று சொல்லப்படுகிற மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, இன்னமும் தமிழக தலைநகர் சென்னை ஆகிய ஆண்டவரே முக்கிய பெருநகரங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் மக்கள் ஆண்டவரே அதிகப்படியான தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தமிழக தலைநகர் சென்னை அதிகப்படியாக ஆண்டுக்கு 93 மணி நேர தூக்கமின்மையினாலே தூக்க இழப்பினாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்டு அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேகமான வாழ்க்கை முறை, வேகமான உணவு உட்கொள்ளுதல், இன்னமும் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் ஆண்டவரே தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டு மனசோர்வு, மன அழுத்தம், அன்றாட வேலையில் உண்டாகிற பாதிப்புகள் இவைகளிலிருந்து இந்த பெருநகர மக்கள் மீட்கப்பட ஜெபிக்கிறோம். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் தேவையான இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லையாப்பா. ஆண்டவரே தகப்பனே, வேகமான ஆண்டவரே தகப்பனை வாழ்க்கை முறையினாலும் நெருக்கடியான பணி சூழல் ஆண்டவரே இன்னமும் பணி சுமைகளினாலே மனம் சோர்ந்து மன அழுத்தத்திற்குள்ளாகி பருவகால சூழ்நிலையினாலும் ஆண்டவரே அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை எண்ணி அவர்கள் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுதலை பெற்று நல்ல ஒரு இளைப்பாறுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தை நினைந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.